பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நமக்கு ஒரு ஆலோசனை, ஒரு உபதேச வசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தின் மகத்துவம் பார்த்தீங்களா? இந்த வேத வசனங்கள் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இது எவ்வளவு பெரிய மகத்துவம். பிரியமானவர்களே, வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒரு வசனத்தை சொல்லி ஜெபித்தா இயேசு கிறிஸ்து தான் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். அவர் போய் அப்படியே வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் தான் கிரியை செய்து அந்த காரியத்தை நமக்கு முடித்து கொடுக்கிறார். இந்த மகத்துவமான ரகசியத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்கு. அவருடைய குணாதிசயம் என்ன, அவரை எப்படி சந்தோஷப்படுத்துவது, அவரை எப்படி நெருங்குவது, அவரிடத்திலிருந்து எப்படி நாம் காரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும், இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதெல்லாம் நம்ம அந்நிய காரியமாக எண்ணினோம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். வேதத்தின் மகத்துவத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள விரும்பணும்? ஆத்மார்த்தமாய் நேசிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்ளணும், அவற்றிலிருந்து எப்படி காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அறிந்து கொள்ளணும். இந்த ஆர்வத்தோடு வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எப்படி வாசிக்கிறோம்? சடங்காச்சாரமா வாசிக்கிறோமா? கடமைக்காக வாசிக்கிறோமா? எப்படி வாசிக்கிறோம்? கதை புத்தகம் போல வாசிக்கிறோமா? பிரியமானவர்களே, தேவனை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்வது அது மிகவும் மகத்துவமான ஒரு காரியம். ஆதலால் வேத வசனங்களை அந்நிய காரியமாக எண்ணாமல் அனுதினம் வாசிக்கணும். ஒருவேளை நேற்று வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை வித்தியாசமா பேசியிருப்பார், அதிலே ஐயோ அப்படின்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. இன்னைக்கு காலையிலே வாசிக்கும் பொழுது நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாய் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுத்திருப்பார். அதை நம்ம அறியாம இருப்போம். நேற்று உள்ள காரியத்திலேயே நம்ம என்ன செய்வோம்? நிலைச்சிருப்போம். ஐயோ, நேற்று இப்படி இல்ல, வசனத்துல கர்த்தர் பேசினார், இந்த சூழ்நிலை குறித்து இருக்கட்டும், இன்னைக்கு அதை மாற்றி போட உண்மை உள்ளவர் தானே நம்முடைய தேவன். அனுதினம் வாசித்தால்தான் அனுதினம் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆதலால் தினமும் காலையில வேத வசனங்களை கருத்தோடு நாம் ஆராய்ந்து பார்த்து தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்று கண்டுகொள்வோமா, கண்டுபிடிப்போமா? பிரியமானவர்களே, வேதத்தின் மகத்துவம் என்னன்னா வார்த்தை தான் இயேசு. மறந்து விடாதிருங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வார்த்தை அனுப்பும் போது தேவன் இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார். ஆதலால் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, வேத புத்தகத்தின் மகத்துவங்கள், வேத வசனத்தின் மகத்துவம், அதை அறிந்து கொள்ள நீர் கொடுக்கிற தருணத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும். நாதா, வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணாதபடி வேத வசனங்களை எங்களுடைய வாழ்வாய் மாற்றிக்கொள்ள கிருபை செய்யும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.